දැන් ඔබතුමා දවසම ගන්නවා මේකට. 9:35යි අර කඩේ කතා කරනවා මේ ප්‍රශ්න. කාලය ඉවර. කාලය අවසానයි. 9:35යි. කාලය අවසానයි ගරු මන්ත්‍රීතුමා. 10යි. ඉවරයිද ප්‍රශ්න කරන්න? මහජන ආරක්ෂක ඇමතුමා ප්‍රශ්නෙට උත්තර දෙන්න ඉක්මනට. දැන් වෙලාව පරක්කුයි නේද කතානායකතුමනි? දැන් ප්‍රශ්නෙට උත්තර දෙන්න. උත්තර දෙන්න බැහැ කතානායකතුමා. 10:00ට වෙලා ඉවර කෙරුවා. නෝනිල වශයෙන් අපි වෙලාවල් වෙන් කරලා තියෙනවා. නමුත් எமக்கென நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. எனினும் அவை நிலையற்கட்டளைகளில் இல்லை. 10:30க்கு உங்களால் இதனை நிறுத்த முடியாது. அமைச்சர் வருகை தந்துள்ளதால் அவர் அதற்கு பதில் வழங்க வேண்டும். විපක්ෂ නායකතුමා දැන් ආයිමත් නැගිටලා මොකද කියන්නේ? ඔබතුමා නියෝගයක්වත් දුන්නේ නැහැ. උත්තරේ සභාගත කරන්න. අපි නොනිල වශයෙන් பதிலை சபையில் முன்வைப்பதற்கு நீங்கள் உத்தரவை வழங்கவில்லை. நேர ஒதுக்கீடு தொடர்பில் நாம் இணங்கியிருந்தோம். கேள்வியை முன்வைப்பதற்கான நேரம் ஆரம்பமானதால் அவருக்கு கேள்வி கேட்பதற்கு உரிமை உள்ளது. தயவு செய்து அமைச்சரை அதற்கு பதில் வழங்குமாறு கூறுங்கள். මහජන ආරක්ෂක ඇමතුමා උත්තරය දීලා ඉවර කරන්න. ඔබතුමාලා දෙන්න ඉඳ ගන්න. දැන් ඉඳ ගන්න. මේ අනවශ්‍ය ප්‍රශ්නයක් හදන්න නැතුව. හරි ඇමතුමා උත්තරය දීලා ඉවර කරන්න. යංකෝ අයියේ යන්න. උත්තරය දීලා ඉවර කරන්න. ඔයා යන්න. ඔයා යන්න. කරුණාකරලා මාන්නපෙර මන්ත්‍රීතුමා ඉතාම අශෝභනයි ඔය කටයුත්ත. பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் மானபெருமை இவ்வாறு நடந்து கொள்வது சரியல்ல. ஒழுக்கத்தை மீறி செயற்படுகிறீர்கள். நீங்கள் இந்த இடத்தை விட்டு செல்லுங்கள். உங்களை போன்ற ஒருவர் இவ்வாறு செய்வது சரியல்ல. வெட்கத்திற்குரியது. சபை நடவடிக்கைகளை நான் 10 நிமிடங்களுக்கு ஒத்திவைக்கிறேன். කරන්න හම්බෙන්න. කරුණාකරලා ඔතනින් වත්තලා යන සභාවේ වැඩ කටයුතු විනාඩි 10කට මම නතර කරනවා. ස්ථාවර නියෝගයේ අංක 77 3 ප්‍රකාරව බරපතල நிலையற் கட்டளைகளின் 77ல் 3க்கு அமைய பாராளுமன்ற அமர்வு இடம்பெறும்போது சபையில் இருந்த செங்கோலை எடுக்க முயற்சித்தமை ஒழுக்கத்திற்கு முரணானதாகும். அஜித் மானபெருமை இந்த செயற்பாட்டை மேற்கொண்டதால் குறித்த நிலையற் கட்டளைக்கு அமைய அவரின் பாராளுமன்ற சேவை இன்றிலிருந்து 4 வாரங்களுக்கு கைவிடப்படுகிறது. அத்துடன் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்றத்தின் நிலையற் கட்டளைகளுக்கு அமைய ஒழுக்கமாக செயற்பட வேண்டும். ගමනය කරමින් විනයානුකූලව කටයුතු කළ යුතු බව මෙයින් තවදුරටත් අවධාරණය කරමි.